ராவோட மெயின் ஈவெண்ட்டுக்காக கந்தர் வருவாரு. கந்தர் வந்து என்ன பேசுவாருன்னு கேட்டீங்கன்னா, கந்தர் வந்தோனே ஆடியன்ஸ்லாம் வந்து கோல்டுபெர்க்ன்னு கத்துவாங்க. ஆனா கந்தர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, கோல்டுபெர்க் கிடையாது. கோல்டுபெர்க் இனி வரமாட்டான். ஏன்னா கோல்டுபெர்க் கதைய நான் முடிச்சுட்டேன். கோல்டுபெர்க்ன்னு இனிமேட்டு கத்தாதீங்க. கோல்டுபெர்க் இனிமேட்டு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா கோல்டுபெர்க் சகாப்தம் முடிஞ்சு போச்சு. அவன நான் அடிச்சு துவச்சு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல கதையை முடிச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி கந்தர் ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. ஸ்பீச் கொடுத்து முடிச்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து பேரன் பேக்கரோட மியூசிக் வரும். பேரன் பேக்கரும் பால் கியூமன் வருவாங்க. வந்தோடனே பால் கியூமன் வந்து கை கொடுப்பாரு கந்தருக்கு. கை கொடுத்துட்டு பேச ஆரம்பிப்பாரு. என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நீ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல கோல்டு பிரேக்க தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா வந்து அடுத்து நடக்க போற சம்மர் ஸ்லாம்ல உன் கூட மோத போறது பேரன் பேக்கர் தான். அந்த இடத்துல மோதி உன்னை செவிச்சு நியூ சாம்பியன் ஆக போறான் அப்படின்ற மாதிரி பால் கியூமன் வந்து ஒரு பயங்கரமான ஸ்பீச் கொடுப்பாரு. இந்த ஸ்பீச் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கண்ட்லட் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் அதாவது எவால்யூஷன் பேப்பர் முடிஞ்ச உடனே அந்த கண்டென்ட் மேட்சுக்காக ஃபர்ஸ்ட் பென்டா வருவார். பென்டா பேரன் பேக்கர் ரிங்குள்ள நிற்பாரு. பென்டாவும் பேரன் பேக்கரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மேட்ச் வந்து பயங்கரமா இருக்கும். இந்த மேட்ச்ல வந்து பென்டா ஸ்டார்ட் பண்ணோடனே பென்டா ஒரு கட்டத்தில் வந்து டாப் ரோப்ல இருந்து அதாவது டைவ் அடிப்பாரு. டைவிங் மூவ் போடும்போது அந்த இடத்துல பென்டாவுக்கு ஸ்பியர் போட்டுருவாரு பேரன் பேக்கர். எப்பொழுதுமே ஹை ஃபிளேம் மூவ்மெண்ட்ல ஸ்பியர் போடுவாரு பேரன் பேக்கர். அதே போலதான் இந்த வாட்டியும் போட்டாரு. போட்டு முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பென்டாவை முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் எல்ஏ நைட் வராரு. எல்ஏ நைட் வர்சஸ் பேரன் பேக்கர் என்ற மேட்ச் அந்த இடத்துல கண்டினியூ கண்ட்லட் மேட்ச்ல. இந்த மேட்ச்ல வந்து எல்ஏ நைட் வந்து டாமினேட் பண்றாரு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எல்ஏ நைட்டையும் முடிச்சு விட்டுறாரு ஸ்பியர் போட்டு. இந்த மேட்சை வந்து டாப் ஆஃப் த கேரியர்ல உட்காந்து அந்த இடத்துல இருந்து கந்தர் பாக்குறாரு. தன்னை கூட மோத போறது யாருன்றத ஒவ்வொரு ஆளா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்ல ஒரு கட்டத்துல வந்து ஸ்பியர் போட ரெடியா இருந்து ஜம்பிங் மூவ் போட போன பேரன் பேக்கர் அப்படியே தூக்கி பவர் பாம் அடிப்பாரு எல்ஏ நைட் இந்த மேட்ச்ல தோத்துருவாரு. எல்ஏ நைட்டும் இந்த மேட்ச்ல தோத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஜே யூசோ வருவாரு. ஜே யூசோ வந்த உடனே போட்டு அடின்னு அடிப்பாரு பேரன் பேக்கரை. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்ல வந்து பேரன் பேக்கரை போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச்ல வந்து ஜே யூசோ அதாவது எப்படி வந்து யாரும் எதிர்பாராத நேரத்தில் வந்து எப்படி பேரன் பேக்கர் ஸ்பேர் போடுவாரோ அதே போல ஜே யூசோ வந்து பேரன் பேக்கருக்கு ஒரு ஸ்பேரை போடுறாரு. ஸ்பேரை போட்டு ஜெயிக்க போற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஜே யூசோ ஒருத்தர் வந்து அட்டாக் பண்றாரு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, பேரன் பேக்கரோட டீமா இருக்கிற பிரசன் ரீடு வந்து அட்டாக் பண்றாரு. பிரசன் ரைடின் உதவியால இந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஜே யூசோ வந்து தோக்குறாரு. ஜெயிக்க வேண்டிய ஜே யூசோ தோக்குறாரு. தோத்த உடனே பேரன் பேக்கர் இந்த இடத்துல வந்து வின் பண்ணிடுறாரு. ஸ்பியரை போட்டு வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல யார் வருவான்னு கேட்டீங்கன்னா, ஃபைனலா சிஎம் பங்க் வருவாரு. சிஎம் பங்க் வர்சஸ் பேரன் பேக்கர். இவங்க ரெண்டு பேருக்கும் ஜெயிக்கிறவங்க சம்மர் ஸ்லாம்ல கந்தரோட மோதலான்ற மாதிரி மேட்ச். இந்த மேட்ச்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜே யூசோ அட்டாக் பண்ண வந்த பேரன் பேக்கருக்கு சப்போர்ட் பண்ணி அட்டாக் பண்ண வந்த பிரசன் ரீட் வந்து அப்படியே நின்னுறாரு. பால் கியூமன் கூட சேர்ந்து நின்னுறாரு. இந்த இடத்துல வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. யார் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிஎம் பங்குக்கும் அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கருக்கும். சிஎம் பங்க் வந்த உடனே பேரன் பேக்கர் அடிச்சு ஓட விடுறாரு. ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் பேரன் பேக்கர் சமாளிச்சுக்கிட்டு, நீ என்ன உன்னோட டயம் சொல்ற, இங்க காமின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்றாரு. அந்த இடத்துல இது உன் டயம் இல்லை, இது ஏன் டயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒரு கட்டத்துல வந்து டாப் ரோப்ல இருந்து பேரன் பேக்கர் வந்து சிஎம் பங்க் அப்படியே வந்து ஹரிக்கன் மூவ் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அதே அப்படியே கவர் பண்ணி ரோல் பின் பண்றாரு. சிஎம் பங்க் தன்னோட வந்து இன்டெலிஜென்ட்டை காமிக்கிறாரு. இந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஃபைட் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகுது. இதே நேரத்தில் பிரசன் ரைடு உள்ற புந்து அட்டாக் பண்ணுறாரு சிஎம் பங்கு ஜெயிக்க போகிற நேரத்தில். இந்த மேட்ச்சில் வந்து நோ டிஸ்குவாலிஃபிகேஷன்றதுனால ரெஃப்ரி ஒன்றுமே சொல்லாமல் வேடிக்கை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பிரசன் ரைடு அட்டாக் பண்ணுறத பார்த்தோன்னே ஜே யூசோ என்னையும் இப்படி தாண்டா தோக்கடிச்சிங்க, இவன் நான் தோக்கடிக்க விட மாட்டேன்னு சொல்லி ஜே யூசோ வர்றாரு. ஜே யூசோ வந்து பிரசன் ரைடை அடித்து வெளில தள்ளுறாரு. பிரசன் ரைடை அடித்து வெளில தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து சூசைட் டே மூவ்மெண்ட்டை போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்கு இதுதாண்டா சந்தர்ப்பம்னு சொல்லி ஸ்பியர் போட வந்த பேரன் பேக்கருக்கு அப்படியே ஒரு கிக் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்து தன்னோட ஜிடிஎஸ் மூவை தூக்கி போட்டு வின் பண்ணி இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆக்ரோஷமா கந்தரை பார்க்குறாரு. கந்தர் நான் வரேன் உன்னோட சாம்பியன்ஷிப்புக்கு அப்படின்ற மாதிரி கந்தரை பார்க்குறாரு. கந்தர் நான் தாண்டா சாம்பியன் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி கந்தர் அங்கே டாப் ஆஃப் த கேரியர்ல இருந்து சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிரசன் ரைடையும் பேரன் பேக்கரும் சேர்ந்து ஜே யூசோவையும் சிஎம் பங்கையும் அட்டாக் பண்ணுறாங்க. சிஎம் பங்கு ஸ்பியரை போட்டு சிஎம் பங்கை லாக் பண்ணி பிரசன் ரைடை மேலே இருந்து குதிக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஓடிசி மியூசிக் வருது. ஓடிசி மியூசிக் வந்து ஓடிசி அசால்ட்டாக நடந்து வர்றதை
போகிறத பார்த்தோன்னே பால் ஹியூமன் கண்ணில் அப்படியே ஒரு மரண பயம் தெரியுது. பால் ஹியூமன் பயப்படுறாரு. வந்த வேகத்துக்கே பிரசன்ட் ரீடுக்கும் பேரன் பேக்கருக்கும் ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கிடைச்ச பிரசன்ட் ரீடை போட்டு ஒரு ஸ்பியரை போட்டு தெறிக்க விடுறாரு. தெறிக்க விட்டோடனே ஸ்டேடியமே அலறுது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறாரு. எல்லாரையுமே அடிச்சு நொறுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஜே ஈசோவை கையை தூக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறாரு ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்கை பார்க்குறாரு. சிஎம் பங்கு ரோமன் ரிங்ஸை பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கீழே வந்து பால் ஹியூமன் பிரீஃப் கேஸோட பிரசன்ட் ரீடும் பேரன் பிக்கரையும் கூட்டிக்கிட்டு என்ட்ரன்ஸ் பக்கம் ஓடுறாரு. 2 பேரும் இங்கே ரிங்கில் வந்து சிஎம் பங்கு ஜே ஈசோ அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் 3 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்கள. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் பால் ஹியூமன் பயப்படுறத பற்றி சிரிக்கிறாரு. இந்த மொமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜே ஈசோ சிஎம் பங்கு ரோமன் ரிங்ஸ் ஒருத்தவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ரா முடிஞ்சிருது.